இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்துட்டு தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை ஒன்று வந்துகிட்டே இருக்குல்ல. இதனுடைய காரணம் என்ன? இப்போ நீங்கள் வந்துட்டு ராகு தான் இஸ்லாமியர்கள் அப்படின்னீங்க, ஆனால் சனி உச்சம் ஆட்சி திருகோணம் இப்படிலாம் சொன்னீங்க. அப்போது இது எப்படி நம்ம தொடர்பு? கரெக்ட். இஸ்லாமியர்கள் மட்டும் தீவிரவாதி இல்லை. பாபர் மசூதியை இடித்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த அன்பர்களும் தான். மகாபாரதம், ராமாயணம், அந்த மகாபாரத போரிலே 166 கோடி பேர் இறந்ததாக சொல்லுது. எவ்வளோ? 166 crores, 166 கோடி பேர் இழந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் இதுவாது மதத்தின் பெயரால் தீவிரவாதம் வருது. அதாவது இஸ்லாமியர்களுடைய கொள்கை, அதாவது பாகிஸ்தான் பிரிவினை, அந்த பிரச்சனை தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் சொந்த பெரியப்பா சித்தப்பா பசங்க அடிச்சுக்கிட்டாங்களே மகாபாரதத்தில், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ அது தீவிரவாதம் இல்லையா? அதுக்கு கடவுளின் அவதாரமான கண்ணனே தலைமை ஏற்கலையா? அந்த போருக்கு தலைமை ஏற்கலையா? ஆனால் நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா மகாபாரதம் நடந்ததற்கான விஞ்ஞான ரீதியான காரணங்கள் இல்லை, இது ஒரு மத நம்பிக்கையாக இந்துக்கள் கடைப்பிடிக்கிறார்கள் தான் சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அதே சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் இப்படி போடுங்க, வரலாறு 100% உண்மையானு போடுங்க. நான் இதெல்லாம் போட்டு எடுத்தேன் இந்த ஷூட்டிங்காக. நான் கடந்த 5 நாள் ஹோம்ஒர்க்கில் இருந்து தெரியும் உங்களுக்கு. நான் போட்டு எடுத்தேன். சாட் ஜிபிடி என்ன சொல்லுது? வரலாறு 100% துல்லிதம் இல்லைன்னு சொல்லுது. அதை எப்படி துல்லிதமாக்க முடியும்? இப்போ நான் கேட்குறேன் உங்களை, நம்ம 2 பேர் உட்காந்து பேசுகிறோம். இப்போ ஒரு விண்கல் மோதிடுச்சு. இப்போ டைனோசர் காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றது வரலாறுக்கு தெரியாது. ஏன்னா டைனோசர்ன்ற மிகப்பெரிய ராட்சச உருவமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சேதாரம் வந்துருக்குதுன்னா, அப்போ டைனோசர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்றது வரலாறுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அதனால தான் சாட் ஜிபிடி ரொம்ப அழகாக சொல்லுது, வரலாறு என்பது 100% துல்லிதம் அல்ல. கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், கிடைக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை வைத்துதான் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. 1000 வருஷம் கழிச்சு வேற ஒன்று கிடைக்கலாம். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இன்னிலிருந்து 1000 வருடங்கள் கழிச்சு கிடைக்கலாம். இப்போ நாம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். டைனோசர் காலத்தில் மோதின மாதிரி ஒரு விண்கல் இப்போ இந்த கணத்தில் மோது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இந்த ஆஃபீஸே இல்லை. பிறகு 400 பில்லியன் கோடி ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் பூமி வருது. அப்போ நம்மளும் அஷ்ரஃபும் என்ன பேசணுன்றதுக்கு வரலாறு தெரியுமா? நாம் இன்னைக்கு எதுக்காக இங்கே அசம்பிள் ஆனோம், எந்தெந்த கேள்விகளுக்கான நாம் விடையை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக உட்கார்ந்தோம், நாம் இதில் எவ்வளோ பதிவு பண்ணப்பட்டிருக்குது இந்த கேமராவில்ன்றது எல்லாமே அழிஞ்சு போயிடும். பிறகு எத்தனையோ 1000 கோடி ஆண்டுகள், பில்லியன் ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் சூரிய நெபுலா வெடிப்புகள் மீண்டும் பூமி உருவாகலாம். மீண்டும் ஒரு சமூக நாகரிகம் வரும்போது அஷ்ரஃபும் ஜோதிட சத்குருஜி மேருவும் செய்த கான்வர்சேஷன் மக்களுக்கு தெரிய வாய்ப்பு எப்படி இல்லையோ அப்படித்தான் மகாபாரதம் நிச்சயம் நடந்திருக்கிறது. அதில் எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். அதே மனிதர்கள் மீண்டும் பிறந்ததால் தான் அந்த ஞாபகம் இருக்கிறது. அதனால் அறிவியலுக்கு பகவான் ஓஷோ சொல்வார், அறிவியலுக்கு ஒரு எல்லை உண்டுன்னு. ஆனால் அறிவியலுக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை பகவான் ஓஷோ சொல்வதற்கு முன்பே ஜோதிடம் சொல்லிவிட்டது.